லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சொல்லுங்கம்மா, என் தங்கச்சி நல்லா இருக்காளா? நீங்க விட்டுட்டு போனதுல இருந்து அக்கா அக்கான்னு அழுகுறா மேடம். சரி, நான் உடனே கிளம்பி வரேம்மா. நீங்க வர வேணாம் மேடம், நாங்களே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். உங்க வீட்டு கேட்டுக்கு வெளியே தான் நிக்கிறோம். சரி, நீங்க அங்கேயே இருங்க, நான் கீழே வரேன். சரிங்க மேடம். என்ன சோதியா? சஞ்சய், லக்ஷ்மியால அங்க இருக்க முடியலையா, அழுதுகிட்டே இருக்காளாம். ஆசிரமத்துல இருந்து அவளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப அவங்க நம்ம வீட்டு வாசல்ல தான் நிக்கிறதா சொல்றாங்க. வாசல்லையா? சரி வா. பாப்பா அழாத, உன் அக்கா இப்ப வந்துடுவாங்க. இறங்குமா, அக்கா வந்துட்டாங்க பாரு. லக்ஷ்மி, 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 என்னாச்சு லக்ஷ்மி? அக்கா எங்கக்கா போன? சரி சரி, என்னாச்சுமா? நான் எங்கேயும் போகல, நான் பக்கத்திலே இருக்கேன்ல. ஏன் அழுகுற? உன்னை வந்து நான் பாக்குறேன்னு சொன்னல. வேணாம், அங்க வேணாம்க்கா, பிடிக்கலக்கா, அங்க போ வேண்டாம். ஆசிரமத்துல நிறைய பேர் இருக்கிறதுனால டிஸ்டர்ப் ஆயிட்டாலா என்னன்னு தெரியல மேடம். நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம், கேட்கவே இல்ல. அங்க இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. உன்னை நல்லா பாத்துப்பாங்க. அக்கா தினமும் வந்து உன்னை பாக்குறேன். இல்லக்கா வேணாம், அங்க வேணாம், நான் போக மாட்டேன்க்கா, வேணாம்க்கா. நாங்க என்ன மேடம் பண்றது? அங்க உங்க தங்கச்சி மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்காங்க. உங்க தங்கச்சியை மட்டும் தனியா கவனிக்க முடியாதுல்ல. இப்ப என்ன பண்றது சஞ்சய்? எனக்கும் புரியல வித்யா, ரொம்ப குழப்பமா தான் இருக்கு. இன்னைக்கு நைட்டு மட்டும் சமாளிச்சிட்டோம்னா காலையில ஏதாவது யோசிக்கலாம். ரொம்ப நாள் உங்களை பிரிஞ்சு இருந்துட்டாளா? ஆமா, தாயில்லா புள்ள உன்னை அம்மா மாதிரி நினைச்சிருக்கு. அந்த பாசத்தால தான் உங்களை விட்டுட்டு இருக்க முடியல. இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க வேணாமா, உங்க கூடவே வச்சு பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். அக்கா என் கூடவே இருக்கா, ப்ளீஸ்க்கா போகாத. ஐயோ கடவுளே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கை கிடைச்சிருந்தா நான் எப்பயும் உனக்கு கூட்டிட்டு வந்திருப்பேனேம்மா. நாம யாருன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே இந்த வீட்டோட நிழல்ல கூட நம்மளால நிக்க முடியாது. இப்ப நான் என்ன செய்வேனே தெரியல. வித்யா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ லட்சுமியை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. எப்படி சஞ்சய்? அத்தைக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். தெரிய வேணாம், நீ ஊரூம்ல தங்க வச்சுக்க. வீட்ல யாருக்கும் தெரியாம நம்ம மேனேஜ் பண்ணுவோம். ஆனா எப்படி சஞ்சய்? இனி யோசிக்க ஒண்ணுமே இல்ல வித்யா, இவ ஒரு குழந்தை. இதுக்கு மேலே இவளை இப்படி தவிக்க விடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம். பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம். வா உள்ள போலாம். வா உள்ள வா.
சீக்கிரம் வா. பாத்து வா. வித்யா வா. சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க. போ. உட்கார. ஒண்ணும் இல்ல, அக்கா உன் கூடவே இருப்பேன், நல்லா தூங்கணும், சரியா? சஞ்சய், கொஞ்சம் கவனிக்காம இருந்திருந்தா அந்த பிரீத்தி பாத்திருப்பா. சஞ்சய், அவ ஒரு ஆள் போதும் பிரச்சனை பண்றதுக்கு. இந்நேரத்துக்கு போய் அத்தை கிட்ட சொல்லிருப்பா. அவதான் பாக்கல. சரி விடு. அம்மா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அன்னைக்கு அவளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ ரூம்குள்ள போனீங்க, என்ன பண்ண? சரி, அதான் கவனிச்சிருக்க. அதுக்காக நீ உன் வழியில அவ வரவே மாட்டான்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத. நாய் வால நிமித்த முடியுமா? அந்த மாதிரி தான் அவ குணம். அவ என்ன காலி பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவளுக்கு தரமா திருப்பி கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் அத்தையே அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். அதுக்கு நம்ம ஒரு தரமான சம்பவம் பண்ணணும். செஞ்சுட்டா போச்சு. லக்ஷ்மி இந்த ரூம்ல எத்தனை நாளைக்கு சஞ்சய் மறைச்சு வைக்க முடியும்? மாட்டிக்காத வரைக்கும் மறைச்சு வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா அது அப்புறம் பார்த்துப்போம். அக்கா பசிக்குதுக்கா. ஐயோ, கொஞ்சம் இரு, அக்கா போய் தோசை ஊத்திட்டு எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் பொறுத்துக்கோ. இதோ அக்கா வந்துட்டா. லக்ஷ்மி, உனக்கு பிடிச்ச நெய் ரோஸ்ட் சாப்பிடலாமா? அக்கா உனக்கு? அக்கா அப்பவே சாப்பிட்டாச்சு. மாமாக்கு? மாமாவும் சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிடு. ஆ. அக்கா நான் ஒண்ணு கூட்டுறேன். ம். போதும்க்கா. போதும். இந்த குடி. படுத்துக்கிறியா? படு. நம்மள சுத்தி இவ்ளோ பிரச்சனை இருக்கும்போது யாரும் இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க சஞ்சய். ஆனா நீ எனக்காக. இது உனக்காக இல்ல வித்யா, லட்சுமிக்காக. அவ ஒரு குழந்தை. அவ விஷயத்துல நான் சுயநலமா இருந்தேன்னா நான் மனுஷனே இல்ல. இந்த விஷயத்துக்காக அம்மா எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் மனப்பூர்வமா ஏத்துப்பேன்.
என்னடா எதுக்கு இங்க வர சொன்னாங்க உங்க பெரியம்மா? எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. மனசா பெரியம்மாங்க நானும் அவங்க கூப்பிட்டாங்கன்னு தானே வந்தேன். இன்னும் அவங்க வரலையா? ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு வர சொன்னாங்க. உனக்கு என்னன்னு தெரியுமா? என்கிட்டயும் அதான் சொன்னாங்க. ஆனா என்ன விஷயம்னு தெரியலையே. அப்பா, உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? நானே அதான் இவங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கும் எதுவும் தெரியாது. எதுக்கு வர சொன்னாங்களோ தெரியலப்பா. தோ வந்துட்டாங்க. அப்பா, சொல்லுங்க, என்ன விஷயம்? எதுக்காக இப்படி ஒரு சீக்ரெட் மீட்டிங்? எல்லாம் சஞ்சய் வித்யா வாழ்க்கையை பத்தி தான். இப்பதான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே பெரியம்மா. அம்மா இப்ப வித்யா கிட்ட பாசிட்டிவா தானே பேசுறாங்க, பாசமா நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரியம்மா. எனக்கே இப்பதான் கொஞ்சம் நிம்மதி வந்திருக்கு. ஒரு கெட்டதுலயும் நடந்த நல்லது இதுதான். அப்போ வேதா வித்யாவை ஓரளவுக்கு ஏத்துக்கிட்டான்னு உங்க எல்லாருக்கும் புரியுது இல்ல? ஆமா. வித்யா வேதா உயிரையே காப்பாத்திருக்காளே, ஏத்துக்காம இருப்பாளா? அது மட்டும் போதுமா? வேற என்ன பெரியம்மா? சஞ்சயும் வித்யாவும் சேர்ந்து வாழ வேண்டாமா? ஓ ஓ, நீங்க அத பத்தி சொல்றீங்களா? ம். நானே மறந்துட்டேன். நல்ல வேளை நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. ம். இப்ப நான் உடனே போய் வேதா கிட்ட எங்க, பேச. எங்க? அப்பா கொஞ்சம் நில்லுங்க. அவசரப்படாதீங்க. உங்க அவசரத்தால நடந்த பிரச்சனை எல்லாம் போதும். முதல்ல வேதா என்ன மனநிலைமையில இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இத பத்தி பேசலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்களே இந்த பொறுப்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா அவகிட்ட எப்படி பக்குவமா பேசணும்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியும். புரிஞ்சா சரி. சரி, எப்படி பெரியம்மா அம்மா கிட்ட பேச போறீங்க? அதுக்கெல்லாம் ஒரு பிளான் இருக்கு. பிளானா? என்ன பிளான் பெரியம்மா? இப்படி ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இத பத்தி நம்ம வேதா கிட்ட பேசினா வேதா கண்டிப்பா ஒத்துப்பா. அவ மனசு முழுசா மாறிடும். நல்ல பிளான் தான். ட்ரை பண்ணி பாப்போம். நான் அந்த வித்யாவை வீட்டை விட்டு துரத்துறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க அவளுக்கும் சஞ்சய்க்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடத்தலாம்னு பிளான் பண்றீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. வித்யா, அப்புறம் என்ன சார் இன்னைக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கிற மாதிரி தெரியுது? ஆமா, ஏன்னா நம்ம ஃபேமிலில இருக்கிற நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க. என்ன பிளான்? இப்பலாம் அம்மா ஒன்னும் பெருசா திட்டுறதே இல்ல, கரெக்டா? கல்யாணம் ஆன புதுசுல உன் மேல இருந்த கோவம் அளவுக்கு இப்ப கோவம் கிடையாது. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதனால அம்மா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி நடக்காம இருந்த விஷயத்தெல்லாம் அம்மா பெர்மிஷனோட நடத்தி வைக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க. நடக்காத விஷயமா? புரியலையே. சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. எல்லாம் அந்த விஷயம்தான். டேய், நீ முதல்ல நடிக்கிறது நிறுத்து. உனக்கு வெக்கம் வருது, அத நான் நம்பணும். ஆமா, ஏன் பொண்ணுங்களுக்கு தான் வெக்கம் வரணுமா? பசங்க வெக்கப்படக்கூடாதா? யார் சொன்னா? தாராளமா வெக்கப்படலாமே. ஆனா அது ரசிக்கிற மாதிரி இருக்கணும்ல. அப்போ நான் வெக்கப்படுறத பார்த்து உன்னால ரசிக்க முடியல. எங்க இன்னொரு வாட்டி வெக்கப்படு பார்க்கலாம். இப்ப நாங்க இந்த வெக்கத்தை அப்படியே பாக்கெட்லயே வச்சிருக்கோம் பாரு, அப்படியே இன்ஸ்டன்ட்டா தூக்கி போட. அதெல்லாம் தானா வரணும், அதுக்கு ஒரு மூடு வரணும், அப்படியே சிச்சுவேஷன் கிரியேட் ஆகணும், அப்பதான் வரும். ஓ, சிச்சுவேஷன். ஆமா, உனக்கு வரணும். ஆமா, அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கேன். வரும்.
வித்யா, எதுக்கு நீ இப்படி பாக்குற? ஏய் வேணாம். மாட்டினியா? அம்மா கிட்ட நம்மள சேர்த்து வைக்கிறத பத்தி எல்லாரும் கேட்க போறாங்க. சரி சரி, அது நடக்கும்போது பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப கற்பனை பண்ணிக்காத. அம்மா, லட்சுமி எங்க? பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தா. பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தாளா? லக்ஷ்மி, லட்சுமி, லக்ஷ்மி. வித்யா, இங்க பாரு. சஞ்சய், யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ஏய், பிரீத்தி கார்ல வந்துட்டு இருக்கா. சீக்கிரம் வா. செக்யூரிட்டி. லட்சுமி, வா. மேடம், ஹலோ. எவ்வளவு நேரமா ஹார்ன் அடிச்சிட்டு இருக்கேன், கதவு சாரி திறக்க மேடம், மாட்டீங்க. ரெஸ்ட்ரூம் போயிருந்தேன் அதான். கார் எடுத்து உள்ள விடுங்க. ஓகே மேடம். பார்த்து பார்த்து. வித்யா, நீ போ. சரி. நீ போய் சமாளி.